ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அனுதின கண்மணித்தை நிகழ்ச்சி உங்களை சந்திப்பில் கருத்துக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனிடம் நம்மை குறித்த அநேக சித்தம் அவர் நம்ம பற்றி வச்சிருக்கிறார். அவருக்கு ஒரு சித்தம் இருக்குது. அந்த சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்வார்? நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். அதற்காக தான் நம்ம அழைச்சிருக்கிறார். நம்மளை அப்படி தான் நடத்துவார். சில நேரம் நமக்கு நம்ம போகிற பாதை எது என்பதே தெரியாமல் இருக்கும். இப்போ கூட இந்த கர்மத்தை நிகழ்ச்சி அப்படி கேட்டுட்ருப்பீங்க. என்ன செய்கிறது, எங்கே போகிறது, இதற்கு தீர்வு என்ன, இதில் தேவ சித்தத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடு இந்த கர்மத்தை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கு தான். அப்போ தேவன் ஒரு சித்தம் அவருக்கு இருக்குது. அதை நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய வச்சிருக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்ம குறித்து அவருடைய சித்தம் என்ன அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்படணும். 2வது சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். நமக்கு ரெண்டுமே ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏதோ நான் கிறிஸ்தவன், பெந்தகோஸ்காரன் அல்லது அந்த சபைக்கு போகிறவங்க இந்த சபைக்கு போகிறவங்க நீங்கள் சிந்திக்கலாம். அப்படி போகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவ சித்தம் எப்படி இருக்குது அப்படின்னா, நாம் ரட்சிக்கப்படணும். பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, நோய்களிலிருந்து, தோல்வியிலிருந்து, தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நம்ம விடுதலை பெறணும், ரட்சிக்கப்படணும். 2வது அவர் அங்கே என்ன சொல்றாருன்னா, சத்தியத்தை, பைபிளை குறித்து, இயேசுவை குறித்து அறிகிற அறிவினாலே நாம் அந்த அறிவை அடையணும். அதுதான் அவருடைய சித்தம். அதாவது சீசர்கள் அபிஷேகம் பெறுவதற்கு முன்னும் அபிஷேகம் பெற்ற பின்பும் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும். அவர் கூடயே தான் இருப்பாங்கன்னு அவரை பற்றி தெரியாது. அதனால தான் அந்த 5 அப்பத்தை வச்சு எப்படி கொடுக்க முடியும் அப்படி இப்படின்னாங்க. பேதர் கேட்டோம்னா நீரே ஆனால் அப்படி கேட்டால் பார்த்தீங்களா, இயேசுநாதர் கூடயே இருந்தாலும் இவங்களுக்கு அவரை பற்றி அறிவு இல்லாமல் போச்சு. ஆனால் பரிசுத்தாவியை ஊற்றப்பட்ட போது பார்த்தீங்க அப்படின்னா, மறுதளித்த சபித்த சத்தியம் பண்ண பேதுரு எழும்பி நின்று 11 பேரோடு கூட எழும்பி நின்று இயேசு தான் தெய்வம், அவர் தான் மேசியா, அவர் தான் ரட்சகர் அப்படின்னு எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா? அவ்வளோ போல்ட்டாக பேசுகிறார். ஏன் அப்படின்னா, ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அவரை அறிகிற அறிவு அவங்களுக்கு வந்துட்டு இயேசு அப்படின்ட்டு. அதனால தான் கவர்மெண்ட் அதிகாரிகள் கூப்பிட்டு அவனை அடித்து அதட்டி பார்க்காங்க. உங்களுக்கு கீழ்ப்படுகிறதை காட்டில் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. அப்போ தேவ சித்தத்தை குறித்த ஒரு அறிவு, ஒரு நாலெட்ஜ் வந்துட்டு. அப்போ அவருக்கு ஒரு சித்தம் இருக்குது. உங்களை கொண்டு அல்லது நம்ம மீது அவருடைய சித்தம் என்ன அப்படின்னா, அவரை அறிஞ்சு நம்ம சமாதானமாக இருக்கும். அவர் நம்மளோட கடன் பிரச்சனையை தீர்க்கிறார், கண்டிப்பாக தீர்ப்பார். வியாதியை மாற்றுகிறார், கண்டிப்பாக வியாதியை மாற்றுவார். நன்மைகளை தருவார்னா கண்டிப்பாக தருவார். கர்ப்பத்திற்கனியை தருவார்னா கண்டிப்பாக. அவர் சித்தம் அதுதானே. பிரியமானவன் உன் ஆத்மா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அதனால் உங்களுக்கு தராமலாம் இருக்க மாட்டார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை தந்து உங்களை நடத்த இயேசு வல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்தவர்கள் தான் ஜெயம் எடுத்தாங்க. கொர்நேலியு புறஜாதியன் தான். ஆனால் அவர் அறிந்த போது எல்லா நன்மைகளையும் கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஒருவேளை இது வரைக்கும் எனக்கு நன்மை கிடைக்கல, நீங்கள் ஆண்டவர்கள் ஒரு முழு விசுவாசம் வைக்கலை, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் குறைவெல்லாம் தேவன் நிறைவாக்குவார். காட் பிளஸ் யூ.